வணக்கம் அன்பு குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் தேன்மொழி சந்தனராஜ் அத்தை. இன்னைக்கு உன் பெயர் என்ன அப்படின்ற கதை தான் கேட்க போறீங்க. என் பேர் என்னவா? நல்ல பேரா இருந்தா சந்தோஷமா சொல்லுவோம். பேரு பிடிக்கலன்னா முகத்தை சுழிச்சுக்கிட்டே சொல்லுவோம் தானே. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையை எழுதினவங்க முத்துக்குமாரி அவர்கள். பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட வாசிப்பேக்கை நூல தான் இந்த கதை இடம்பெற்றிருக்கு. கதைக்குள்ள போலாமா? மாலை நேரம் பள்ளிக்கூட மைதானம். கபடி போட்டி விறுவிறுப்பா நடந்துச்சு. உற்சாகம் களை கட்டுச்சு. பிடி 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 ஏ கமர்ஸ் 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 ஏ அவ்வளவுதான், அவுட் அவுட் அவுட். சோனக்கருப்போட அணி வெற்றி பெற்றுச்சு. ஹே, நாங்க தான் ஜெயிச்சோம், we are the winners அப்படின்னு ஒரே கூச்சல் ஆட்டம்தான். போடா சோன பானை யானை, யானை பானை சோன அப்படின்னு முரளி சோனையோட பேரை கிண்டல் பண்ணான். எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. சோனைக்கு வந்துச்சு கோவம். அவன் அடிக்க ஓடுனான். எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு ஓடிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. கோபமா தன்னோட பைய எடுத்துக்கிட்டான் சோனை. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் பைய தூக்கி எறிஞ்சான். உலகத்துல இல்லாத பேரான், வேற பேரே கிடைக்கல அவங்களுக்கு. கோபமா கத்துனா சோன கருப்பு. டேய், என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அம்மா கேட்டாங்க. பள்ளிக்கூடத்துல என் பேரை சொல்லி எல்லாம் கிண்டல் பண்றாங்க அப்படின்னா எரிச்சலா. டேய், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, கிண்டல் பண்றவங்கள கண்டுக்காத, அதுக்கு பையத்துக்கு இப்படி போடுவாங்களா அப்படின்னு திட்டிக்கிட்டே அம்மா வெளியில போயிட்டாங்க. சோன கோவமா ரப்பர் பந்தை எடுத்து சோத்து மேல எரிஞ்சான். பந்து பாத்திரத்துல பட்டுச்சு. பாத்திரம் டொம்னு சத்தத்தோட கீழே விழுந்துச்சு. எங்க அம்மாவுக்கு சத்தம் கேட்டுமோன்னு பதறி போய் பாத்திரத்தை மெதுவா எடுத்து வச்சான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பேர் வச்சாங்க? எல்லா பசங்களும் நம்மள கிண்டல் பண்றாங்க, சே அப்படின்னு வருத்தப்பட்டான். தெரியாதவங்க யாராவது தன்னோட பேரை கேட்டாங்கன்னா வாய்க்கு வந்த பேரை சொல்லுவான் இந்த சோனை. அடுத்த நாள், டேய் சோன, வாடா கிணத்துக்கு போய் குளிக்கலாம்டா அப்படின்னு சேகர் கூப்பிட்டான். துண்டை எடுத்துக்கிட்டான். 2 பேரும் கிணத்துக்கு போனாங்க. ஆழமான கிணறு. ஏற்கனவே இவன் கூட படிக்கிறவங்களும் அங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க போனாலும், டேய் போடா சோன பானை யானை, யானை பானை சோன. மணி சோனையோட பேரை கிண்டல் பண்ணான். உடனே மத்தவங்களும் சேர்ந்து கிண்டல் பண்ணாங்க. சோனைக்கு வந்ததே கோவம். மணியோட கீழே விழுந்து புரண்டு சண்டை போட்டான் பாருங்க. கூட வந்த சேகர் தான் சோனையை இழுத்துக்கிட்டு போனான். அந்த சண்டைக்கு அப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு? என் பேரை மாத்த முடியுமா மாத்த முடியுமான்னு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் விசாரிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் பக்கத்து ஒரு நூலகத்துக்கு போனானா, அங்க போனா காளீஸ்வரன் ஒரு அண்ணன் இருந்தாரு. அவங்கள சந்திச்சு தான் பெயர் பற்றிய பிரச்சனைய சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி சரி, 2 நாள் பொறுத்துக்கோ, விசாரிச்சு உனக்கு சொல்றேன் அப்படின்னாரு காளீஸ்வரன் அண்ணன். அதுக்குள்ள தனக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்க ஆரம்பிச்சான் சோனை. 2 நாள் போனுச்சு. வேக வேகமா நூலகத்தை நோக்கி நடந்தான். காளீசன்னை இவனை பார்த்ததும், டேய் வாடா வாடா, வா 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 வா, இப்பதான் உன்னை நினைச்சேன்டா, பேரு மாத்துறது சாதாரண விஷயம்தான் அப்படின்னாரு. பேர் மாற்று நடைமுறைய காளீசன்னை சொன்னாரு. அப்பாடா, இப்பதானே என் மனசே நிம்மதியா இருக்கு அப்படின்னா சொன்னேன். சரிப்பா, உன் பேரை வீட்டுல மாத்துறதுக்கு சம்மதிப்பாங்களா? நீ பாட்டுக்கு பெரிய மனுஷன் மாதிரி பேரை மாத்த கேட்டுக்கிட்டு கிடக்குற அப்படின்னாரு. அது வாங்கினே, அது நான் பாத்துக்கிறேனே, அதெல்லாம் அடம் பிடிச்சி நான் மாத்திடுவேன் அப்படின்னா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உன் பேருக்கு என்ன அர்த்தம்னு இப்பதான் தேடிட்டு இருந்தேன். சோனைனா தங்கம்னு அர்த்தமாண்டா. என்னது தங்கமா? அதெல்லாம் ஒரு பேர், யானை சும்மா இருங்கண்ணே அப்படின்னு சலிச்சுக்கிட்டான். சரிடா, புது பேரு என்ன வைக்கணும்னு யோசிச்சியா? யோசிச்சேன், அதெல்லாம் யோசிச்சேனே. கேசவ் எப்படி ஸ்டைலா இருக்கானே? ஸ்டைலா தானே இருக்கு. ஒரு சந்தேகனே, என் புது பேரு கேசவுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு ஆர்வமா கேட்டான். கேசவ்னு கேசவ்னு தலைக்கு தேய்க்கிற ஒரு எண்ணெய் விற்கிறே,
ஐயையோ! அது தெரியாதா உனக்கு? அய்யய்யோ! என்னடா இது? அப்படின்னு சிரிச்சுட்டாரு. இந்த பாரு, எப்படி பேரு வச்சாலும் கிண்டல் பண்றவன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அதெல்லாம் நீ கண்டுக்காத. வரட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. இப்போ தன்னோட பேர மாத்தலாமா? வேணாமா? குழம்பி போய் நின்னா சோனு கருப்பு. என்ன குழந்தைங்களே, நீங்களே சொல்லுங்க. சோனு கருப்பு பேர மாத்தலாமா? வேணாமா? கதை நல்லா இருந்துச்சா? வேறொரு கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.